தொடர்ந்து அடுத்த செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக இணைகிறார் நெறியாளர் லாவண்யா. நன்றி சிவரஞ்சனி. நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிறந்த நாளையொட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுதான் மு க ஸ்டாலின் என மலர்களால் அலங்காரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறிய பிரதமர் நரேந்திர மோடி. நல்ல ஆரோக்கியத்துடன் நீடுழி வாழ வாழ்த்துக்கள் என எக்ஸ் பக்கத்தில் பதிவு. கள்ளக்குறிச்சி முன்னாள் எம்எல்ஏ பிரபு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை. 9 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள். எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரம் பின்னர் முடிவு செய்யப்படும் என அறிவிப்பு. பிரதமர் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. ஊழல் காரணமாக திமுகவிடம்தான் தோல்வி பயம் காணப்படுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதில். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி தலைமையில் பாஜக தேர்தல் குழு நள்ளிரவு வரை ஆலோசனை. 160 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். 7,72,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். சிவில் நீதிபதிகளுக்கான தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இடஒதுக்கீடு அடிப்படையில் திருத்தியமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை 2 வாரங்களில் வெளியிட டிஎன்பிஎஸ்சிக்கு உத்தரவு. சென்னை வண்டலூர் அருகே திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் வெடிகுண்டு வீசி கொலை. குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைப்பு. 1 கோடி குடும்பங்களுக்கு சோலார் மேற்கூரை அமைக்கும் திட்டத்திற்கு 75,021 கோடி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சர்வதேச புலிகள் பாதுகாப்பு கூட்டமைப்பின் தலைமையகத்தை இந்தியாவில் அமைக்க 150 கோடி ஒதுக்கீடு. கடைகளில் பயன்படுத்தப்படும் வர்த்தக சிலிண்டர் விலை 23 ரூபாய் உயர்வு. சென்னையில் விலை 1960 அதிகரித்தது. வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு ஒரு அண்மை செய்தி. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 7 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று முதல் தொடங்கியிருக்கிறது. இதற்காக 3,300க்கும் அதிகமான சிறப்பு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பாக ஒரு அண்மை செய்தியை பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததாக 5 பிரதான நியூஸ் அண்ட் வியூஸ் பொதியை தேர்ந்தெடுத்திருக்கும். முதலாவதாக பாஜகவுடைய விமர்சனத்திற்கு, திமுக மீதான காட்டமான பிரதமர் நரேந்திர மோடியின் விமர்சனத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு. அதனுடைய அரசியல் பின்னணி, அடுத்த வியூகம் என்ன அப்படின்னு தொடர்பாக பேச போறோம். அதுக்கு அடுத்ததாக திமுக கூட்டணியில் மொத்தம் 8 கட்சிகள் இடம்பெறக்கூடும் அப்படின்னு அனுமானிக்கப்பட்டது. இப்போ 4 கட்சியோட தொகுதி பங்கீடு நிறைவடைந்த நிலையில் 4 கட்சிகளோட கூட்டணி முடிவாகிறதுல இழுபறி நீடிக்குது. இதுக்கான காரணம் என்ன, கூட்டணி முடிவாகுமா அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதுக்கு அடுத்ததாக திமுக காங்கிரஸ் உறவில் கசப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கான மருந்து எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுக அழைப்பு விடுத்திருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு அடுத்ததாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணி சாத்தியமா, யாருக்காக காத்திருக்காங்க, ஏன் பிரதமர் நரேந்திர மோடியுடைய மேடையில் அவங்க ஏறலை, என்ன காரணத்திற்காக வெயிட் அண்ட் வாட்ச்ல அவங்க இருக்காங்க அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதுக்கு அடுத்ததாக தென்னிந்தியாவுடைய மிக பழமையான சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு வரலாறு காணாத வகையில் இந்த முறை தான் இன்னும் சம்பளம் போய் சேரலை, அதுக்கு பல்வேறு நிர்வாக குளறுபடி காரணமாக இருக்கிறது பற்றி பேச போகிறோம். இன்னையிலேருந்து வேலைநிறுத்தத்தையும் அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி பேச போகிறோம். முதலாவதாக அண்மை செய்தி என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்முடன் சிறப்பு செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், இன்னைக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற இருக்கு. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க, பள்ளிக்கல்வித்துறையில் என்ன மாணவர்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு?
வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றன. மொத்தமாக 7,72,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தேர்வுகளை எழுத இருக்கின்றனர். குறிப்பாக 4,13,000 மாணவிகளும் அதேபோல 3,58,000 மாணவர்களும் இந்த பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். 3,302 தேர்வு மையங்கள் இதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல 43,000 தேர்வு அறை கண்காணிப்பாளர்களும் அதேபோல 1000க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர், நிலையான பறக்கும் படையினர், 3000க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் இதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரை 240 மையங்களில் குறிப்பாக 62,000 மாணவ மாணவியர் பொதுத் தேர்வை எழுதியிருக்கின்றனர். இதற்கான விரிவான ஏற்பாடுகளை அரசு தேர்வுகள் துறை செய்திருக்கின்றது. குறிப்பாக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே வினாத்தாள்கள் அந்தந்த மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. சீலிடப்பட்ட அந்த வினாத்தாள்கள் தேர்வு துவங்குவதற்கு முன்பு கொண்டு வரப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. மாணவர்களுக்கு தடையில்லாத மின்சாரம் வழங்க வேண்டும், போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி என்கேடி அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவிகள் தற்பொழுது இறுதி நேர அந்த தயார் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு நீங்க இந்த தேர்வு பணிக்காக படிச்சிருக்கீங்க? எந்த அளவுக்கு நீங்க இப்போ உங்களுடைய தைரியமா இருக்கீங்க? ரொம்ப படிச்சிருக்கோம், ஏதோ எழுதலாம், நம்பிக்கை இருக்கு, நல்லா எழுதுவோம். என்ன சொன்னாங்க டீச்சர்ஸ்லாம்? பயப்படாதீங்க, எல்லாமே ஈஸியா வரும், ஏற்கனவே படிச்சதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுமா, எந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், இப்போ ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். பதட்டமா ஃபீல் பண்றீங்களா? பயமா இருக்கா? அப்படி ஒன்றும் தெரியல, தைரியமா போனா நல்லா எழுதிட்டு வரலான்னு ஒரு நம்பிக்கை. பயப்படாம இருந்தா நல்லா எழுதுவோன்னு. தொடர்ந்து இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுத் தேர்வுகள் என்பது மார்ச் 22ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. மே 6ஆம் தேதி அன்று இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளியிடப்படுவதற்கான அந்த பணிகளையும் அரசு தேர்வுகள் துறை மேற்கொண்டு வருகின்றது. விரிவான ஏற்பாடுகளுடன் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்குகின்றன. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கீதன். அடுத்ததாக தன்னுடைய 71வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார். அந்த காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய 71வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாள் விழாவின் போதும் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் தற்போது அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய பிறகு தற்போது வெப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய இந்த காட்சி நிலையில் பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக திமுகவுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கூடிய அறிவாலயத்தில் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். அந்த காட்சியை நேரலையில் பார்க்க இருக்கிறோம். தற்போது நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த பிறந்தநாள் விழாவை என்னவாக எதிர்பார்க்கிறேன் என்ற ஒரு திறந்த மடலை தன்னுடைய தொண்டர்களுக்கு எழுதியிருந்தார். விவரங்களை நீங்கள் சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? இந்த பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை, இந்த பிறந்தநாள் விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி இந்த கொண்டாட்டங்களை கொண்டு செல்ல போறாரு? தேர்தல் வர இருக்கு, இதில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் என்ன மாதிரியான வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய 71வது பிறந்த நாள் இன்றைய தினம் கொண்டாடினார். பிறந்த நாளையொட்டி காலையிலேயே அண்ணா மற்றும் கலைஞருடைய நினைவிடத்துக்கு சென்று நேரடியாக மரியாதை செலுத்தினார். தற்பொழுது பெரியார் திடலுக்கு முதலமைச்சர் நேரடியாக மரியாதை செலுத்துவதற்காக செல்லக்கூடிய அந்த நேரலை காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அவரோடு மூத்த அமைச்சர்கள், திமுகவுடைய மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் உடன் செல்கிறார்கள். வழிநெடுகிலும் திமுகவுடைய தொண்டர்கள் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக சாலையோரம் நின்று வாழ்த்து கோஷங்கள் நேரடியில் பார்க்க முடிகிறது. அதன் முன்பு அண்ணா அறிவாலயத்தில் நேரடியாக முதலமைச்சர் தொண்டர்களை சந்தித்து நேரில் வாழ்த்துக்களை பெறுகிறார். அதே போல கோபாலபுரம் மற்றும் சிஐடி காலனியில் சென்று அங்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு சென்று பிறந்தநாளுடைய கலைஞர் மற்றும் அவருடைய தாயாரை சந்தித்து மரியாதை செலுத்தி வாழ்த்து பெறக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பிறந்த நாளையொட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க தொண்டர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல 2, 3, 4, 3
தேதிகளில் பொதுக்கூட்டங்கள் பல இடங்கள்ல நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த முறை தேர்தல் களம் என்பதால் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டும் வகையில் இந்த முறை 39 தொகுதி தமிழகத்திலும் புதுவையை சேர்த்து 40க்கு 40 வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் பணியாற்ற வேண்டும் என்று உற்சாக மடலையும் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். இந்த பிறந்தநாள் என்பது ஒரு விமர்சையாக இல்லாமல் தொண்டர்களுக்கு, அதாவது நலத்திட்ட உதவிகளோடு இந்த தேர்தல் பணியாற்றுவதற்கான ஒரு உத்வேகமாக இந்த பிறந்தநாள் எனக்கு அமைய வேண்டும், ஒரு வெற்றி ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்ற ஒரு சிறந்த மடலையும் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். அந்த விதத்தில் தான் தற்பொழுது பிறந்தநாள் விழா கொண்டாட்டமானது நடைபெறுகிறது. பெரியார் திடல்ல திராவிட கழக தலைவர் சி வீரமணி நேரடியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதன் பின்னர் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவிக்கும் வகையில் சால்வை அணிவித்து பூ கொடுக்கக்கூடிய நிகழ்வையும் பார்க்கிறோம். பெரியார் திடலில் மு.க. ஸ்டாலின் பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்று தற்பொழுது தன்னுடைய பிறந்தநாளை எடுத்து மரியாதை செய்கிறார். அதனைத் தொடர்ந்து மற்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. கூட்டணி தலைவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்காங்க. எப்படி கோகுல், இந்த பெருநாள் விழா வெறும் விழா மட்டும் இல்லாமல் தொகுதி பங்கீட்டில் ஒரு சில கட்சிகளோட ஒரு முரண் இருக்கு. உதாரணத்திற்கு மதிமுகவோட சில இழுபறிகள் இருக்கு. மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இன்னைக்கு மு.க. ஸ்டாலினை சந்தித்து இந்த விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாடோடு மதிமுக இருக்கிறதா தகவல் இருக்கு. ஸோ இந்த சந்திப்பு அப்படின்றது அதையும் அந்த பிரச்சனையும் சுகமா தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா? எல்லா கட்சிகளோட கூட்டணி அப்படின்றது இன்னைக்கு இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக தேவப்பிரியன், அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் முதலமைச்சரை இன்றைய தினம் பிறந்த நாளையொட்டி சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க இருக்கிறாங்க. இந்த 3 கட்சிகளுக்கும் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு இழுபறி நீடித்து வருகிறது. குறிப்பாக மதிமுக திமுகவை பொறுத்தளவு தொகுதி பங்கீட்டு குழுவினை சேர்ந்தவர்கள் தான் இதுவரை பேசியிருக்கிறார்கள். இன்றைய தினம் முதலமைச்சரை வைகோ பிறந்தநாள் ஒட்டி வாழ்த்து தெரிவிக்க சந்திக்கும் போது ஒரு 5 நிமிடம் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று நேரடியாக முதலமைச்சரோடு பேசும்போது இந்த இழுபறிக்கு இன்றைய தினம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நாளை அல்லது நாளை மறுதினம் மதிமுகவோடும் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏறக்குறைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனும் இன்றைய தினம் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். அப்போது அவரும் சில நிமிடங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் உடன்பாடு கையெழுத்தாக விட்டாலும் ஒரு முடிவு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. தொண்டர்கள் அங்கு அறிவாலயத்தில் குவிந்திருப்பாங்க. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய கட்சி தலைவருடைய கொண்டாட்டத்தை ரொம்ப வெகு விமர்சையா தொண்டர்கள் கொண்டாடுவாங்க. அந்த வகையில் அறிவாலயத்தில் என்ன எது மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக இதன் பின்னர் அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்துல ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்தாலும் அதற்கான வசதிகள் எல்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அப்போது தொண்டரிடம் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த தேர்தலை பணியை உற்சாகப்படுத்தும் வகையில் தன்னுடைய பிறந்த நாளை ஒட்டி சில நிமிடங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தேசிய தலைவர்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டவர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பிறந்தநாள் என்பது ஒரு தேர்தல் ஆண்டாக இருப்பதால் ஒரு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் அந்த கலைஞர் நினைவிடத்தில் கூட உழைப்பு 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 என்ற ஒரு தாரக மந்திரம் போன்று முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிப்பது போன்ற ஒரு மலர் அலங்காரம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்துல காலை முதல் மாலை வரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். விமர்சையாக இந்த பிறந்த நாளை கொண்டாடாவிட்டாலும் நலத்திட்டங்கள் வழங்கி பொதுக்கூட்டங்களை நடத்தி தற்பொழுது தமிழக அரசுடைய சாதனைகளை விளக்கி இந்த பொதுக்கூட்டத்தில் பேசி தேர்தல் பணியை தீவிரமாக நடத்தி வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் அமைய வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுத்தது குறிப்பிடத்தக்கது. கோகுல், அண்மை காலத்தில் திமுக தலைமையிடமிருந்து வரக்கூடிய மிக முக்கியமான அறிக்கையில் ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்க முடியுது. ஒன்று, இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு தற்போது திமுகவிடம் உள்ளது அப்படின்ற ஒரு வரி தவறாமல் இடம்பெறுது. இந்தியா கூட்டணியில் திமுக அப்படின்றது ஒரு மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய நிலையில் இந்த நிலைப்பாடு தொடர்ந்து மத்திய அரசு வெவ்வேறு வகையிலான அழுத்தங்களை சந்திக்கிறதா திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருது.
அது அரசியல் ரீதியாகவும் சரி, நிர்வாக ரீதியாகவும் சரி, இந்த நிலைப்பாடு அப்படின்றது திமுகவுக்கு வரக்கூடிய காலங்களில் எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்னென்ன சவால் இப்போ இருக்கு திமுகவுக்கு? நிச்சயமாக ஒரு ஜனநாயகத்தை காக்க வேண்டும். அதாவது குறிப்பாக மத்திய அளவில் ஒரு ஆட்சி மாற்றம் அமைய வேண்டும் என்ற ஒரு முனைப்புல தொடர்ந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தளவு மற்ற மாநிலங்கள்ல கூட்டணிகள்ல சில பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவு பெரிய அளவில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இந்தியா கூட்டணியை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராகவே மு க ஸ்டாலின் இருந்து வருகிறார். இந்தியா கூட்டணியில் எந்த பிளவும் இல்லாமல் ஒரு கூட்டணியாக அமைந்து தேசிய அளவில் ஒரு வெற்றியை பெற்று ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். ஆட்சி மாற்றம் இருந்தால் மட்டுமே தமிழகத்துக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொண்டு வர முடியும் என்ற ஒரு தொடர்ந்து அந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில இந்த ஆண்டு ஒரு முக்கியமான ஆண்டாகவே மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை பார்க்கிறார். தொடர்ந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய திட்டங்களை எல்லாம் தமிழக அரசு தடுப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம் செய்யும் போது கூட அது காட்டமான ஒரு அறிக்கையை நேற்றைய தினம் முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக எந்த திட்டத்தை தமிழக அரசு தடுத்தது, மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தொடர்ந்து பணம் கேட்டு வருகிறோம். அதே போல குலசேகரப்பட்டினத்தில் அந்த தொடங்கப்பட்ட ராக்கெட் ஏவுதளத்தை முன்னெடுத்ததே திமுக தான் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வரிசைப்படுத்தி திமுக முயற்சி செய்த திட்டங்களுக்கெல்லாம் வரிசைப்படுத்தி நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆட்சி மாற்றம் அதுதான் தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு முனைப்புல தொடர்ந்து திமுக தலைவர் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களையே ஒரு முக்கியமான தலைவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 வெற்றி பெற்று தமிழகத்திலிருந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜகவிற்கு எதிராக இங்கு மக்கள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு பெரிய அளவிலான வெற்றியை பெற வேண்டும். அதில் திமுகவுடைய பங்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அதில் திமுக அமைச்சரவையில் ஒரு முக்கியமான பங்கு ஆற்ற வேண்டும் என்ற பல்வேறு வியூகங்களின் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் பணியை மு க ஸ்டாலின் தொடர்ந்து முதலமைச்சர் ஆற்றி வருகிறார். அதற்காக தான் தொடர்ந்து மாவட்ட செயலர்களுடைய கூட்டம், மூத்த அமைச்சர்களுடைய கூட்டம், பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களை தொடர்ந்து பேசுவது. விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.